வா த்ரிஷா உள்ள போலாம். த்ரிஷாக்கா, நீங்கள் இந்த வீட்டில் தெரியும் இந்த வீட்டோட மூத்த மருமகளா நீங்கள் வாழ போகிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே இதே மாதிரி நிரந்தரமாக மாமாவோட வாழ்க்கை எங்கே பாழா போயிடுமோன்னு நினச்சி நான் வருத்தப்படாத நாளே இல்லை த்ரிஷாக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாக்கா போகலாம். அஞ்சலி, கொஞ்சம் பெட்டெல்லாம் ரெடி பண்ணுமா? நான் பண்ணுறேன் மாமா, நீங்கள் வாங்க. என்ன பார்க்குற? நான் தான் சொன்னேன்ல, நீ எல்லாம் டெம்ப்ரவரி தாண்டி, பர்மனெண்ட் கிடையாது. என்னவோ ஓவரா அண்ணன் அதுதான் சொல்கிறது. நல்லா எரியிற ஜோதி சீக்கிரமாக அணியுமா. நீ சீக்கிரமாகவே அணிஞ்சிட்ட. என்ன ஆட்டை போட்டீங்கோ நீயும் உங்கள் அம்மாலும். நல்லா அனுபவிங்கடி. ஏய் அடிச்சி நிறுத்து. உன்னை பார்த்து மாமா பயப்படலாம், ஏன் எங்கள் வீட்டுக்கார் கூட பயப்படலாம். நான் ஒரு பொழுது பயப்பட மாட்டேன்டி. சி, கேவலமானவளுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் ஈனப்பெருவி இல்லை. இங்கே பார், ஏதாச்சும் பாத்திர கலர வேலை இருந்தால் போய் பார். என்னாடி உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கா? இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நெளிக்க போகுதுன்னு நானும் பார்க்குறேன். நான் இங்கே தானே இருக்க போகிறேன். இங்கே பாரஞ்சலி, நான் மோனிஷா தெரியும். மாமா மனசில் நான் இடம் பிடிச்சி த்ரிஷாவை இந்த வீட்டு விட்டு வெளியே துரத்தி, கூடவே உன்னையும் துரத்தி இந்த வீடு முழுக்க எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு இந்த வீட்டோட மூத்த மருமகளன்னா நான் நடு வீட்டில் உக்காந்துட்டு உன் மாமியார் காட்சியை நான் அதிகாரம் பண்ணல. என் பேர் மோனிஷாவே இல்லடி, மோனிஷாவே இல்லடி, மோனிஷாவே இல்லடி. ஐயோ ஐயோ மோனிஷா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மோனிஷா. எதுக்குடி அப்படி சிரிக்கிற? இல்லைன்ட்டி, உங்கள் பொண்ணை பார்த்தா எனக்கு பயமா கொஞ்சம் கூட இல்லை. அவோ காமெடி பண்ணுறாளா, அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு அடிக்க முடியும். சிரிப்பை அடிக்க முடியாமல் சிரிப்பு வந்துச்சு. பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். ஆச்சுன்னா கூடிய சீக்கிரம் எங்கேயாச்சும் நீங்கள் சொன்னீங்களே உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாப்பிள்ளைங்க க்யூவில் நின்னாங்கன்னுட்டு, அதில் ஏதாச்சும் ஒரு எச்சக்கால மாப்பிள்ளை கிடைப்பான், கட்டி வைங்க. கழுத கடக்கட்டும். எனக்கு வேலை இருக்குது, என் குழந்தை வெயிட் பண்ணுறான், நான் கிளம்புறேன். என்னடி இவ்வளோ ஆங்கர்த்தில் பேசிட்டு போகிறேன்? பேசிட்டு விடுமா? எங்கே போயிட்டு போகிறாளுங்க, இங்கே தானே இருக்கவாளுங்க, பார்த்துக்கலாம். ஆமாம், நீ எதுக்குமா சொன்ன அவள் முழுகாமல் இருந்தா இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போய்டுறோன்னுட்டு? என்னடி பண்ணுறது, அந்த டைமில் அதான் கட்டிச்சு. இங்கே பாருமா, எப்படியோ அத்தை மனசை சமாதானப்படுத்திட்ட காலில் விழுந்து. இன்னொன்று என்ன தெரியுமா, நீ காலில் விழுந்ததும் நல்லதாக போச்சு. நம்ம இந்த வீட்டில் இருக்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமா, எப்படியாச்சும் த்ரிஷா எடுத்து நான் பிடிச்சே ஆகணும். த்ரிஷாவை இந்த வீட்டை விட்டு நான் துரத்தியே ஆகணுமா. மாமா எனக்கு மட்டும்தான் இருக்கணும். ஒரு பொழுதும் மாமாவோட பொண்டாட்டியா அவ இருக்கவே கூடாது. மாமாவுக்கு பொண்டாட்டி 7 ஜென்மத்துக்கும் நான் மட்டும்தாம்மா. இங்கே பாரு மனுஷா, எல்லாத்துக்குமே அவசரப்படாத, கொஞ்ச நாள் ஆற போடலாம். இப்போவே நீ தொடலடான்னு பேசி எதுனா பண்ணி விட்டேன்னு வெயி. இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம், மனசில் வச்சுக்கோ. துரத்தி விட்டாங்கன்னு நினச்சிக்கோ, நம்ம நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்காது. நீ இந்த வீட்டில் இருந்தே எல்லாமே சாதிக்கணும். என்னவோ நம்ம தலையெழுத்து எல்லாமே நாசமாக போச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஒரு வாரமாக என் மாமா எனக்கு புருஷனாகிட்டாரு, நான் அவருக்கு பொண்டாட்டி ஆகிட்டேன்னுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு வாரம் கூட நெளிக்கலையாம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிடி, நீ வருத்தப்படாத, அம்மா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, நான் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு, சரியா? சரிம்மா. இங்கே பாரு மனுஷா, அத்தை எதுனா சொன்னா
அந்த வேலையை செய். என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லு. திட்டினா கூட திருப்பி பேசாமல் சைலண்ட்டாக இரு. சரியா? சரிம்மா. கொஞ்ச நாள் பொறுமையாக இரு. சுதாகர் மாப்பிள்ளையே வீட்டோட மாப்பிள்ளையை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். அதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும். நீ பொறுமையாக ஒரு படிக்கட்டாக கால் எடுத்து வச்சு காய் நகர்த்தி நீ எப்படியாச்சும் திருஷா வீட்டுக்கு துரத்தி விட்டு இந்த வீட்டோட மருமகளை நீ தாங்கி நிற்கணும். யாரும் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீ நிற்கணும். சரியா? ஆமாம்மா, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். நீ சொல்கிற மாதிரியே பொறுமையாக இருந்து காய் நகர்த்துறேன். அது மட்டும் இல்லைம்மா, முதல்ல இந்த திருஷா வீட்டுட்டு துரத்தின உடனே நெக்ஸ்ட்டு இந்த அஞ்சலி கார்த்திகை கூட இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். சரிடி, கொஞ்சம் பொறுமையாக இரு. சரிம்மா. ஏய் த்ரிஷா, உன்னை விட மாட்டேன்டி. தெரியும், என் வாழ்க்கை உள்ள நொஞ்சி என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. நான் உன்னையும் அழிக்க போகிறேன், உன் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அழிக்க போகிறேன். என் வாழ்க்கையை கெடுத்துந்து நீ இல்லடி, உன் வயிற்றில் வளருது பாரு அந்த குழந்தை. முதல்ல அத்தை அழிக்கிறேன். அத்தை அழிச்சாதாண்டி நான் இந்த வீட்டில் நொழிய முடியும். பண்ணுறேன்டி. முனிஷா, என்னடி? என்ன? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முனிஷா. என்னால் தான் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கு? ஒன்றுக்கா? நிஜமா முனிஷா, நீ கஷ்டப்படுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தானே நீ சுதாகர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்படி உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவ நம்மளை நினச்சி அழுவுறா? ஒரு வேளை நிஜமாகவே நம்மளை நினச்சி அழுவுறாளோ? என்ன யோசிக்கிற முனிஷா? இங்கே பாரு முனிஷா, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வேணும்ன்ட்டு நான் வரல. என் வயிற்றில் வளர்ற அவரோட குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்ன்ட்டு ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்னது ஐடியாவா? என்ன ஐடியா? எப்படி இருந்தாலும் நீ இங்கே தான் இருக்க போகிற. அதுக்கு? எப்படி இருந்தாலும் நீ இங்கே தானே இருக்க போகிற. நான் முதல் பொண்டாட்டியாகவும் நீ ரெண்டாவது பொண்டாட்டியாகவும் நம்ம ஒத்துமையாக இருக்கலாமா? என்ன உளற? ஆமாம் முனிஷா, நீ மாமா கூட சந்தோஷமாக இரு, பொண்டாட்டியாகவே இரு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு ஓகேவா? அதுக்கு மாமா ஒத்துக்கு வரா? அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நீ சொல்லு, உனக்கு ஓகேவா? சொல்லு முனிஷா, உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நான் இனிமே அப்போது த்ரிஷா அக்கான்னு கூப்பிட்டா? எதுக்கு இப்போ இப்படி சிரிக்கிற? இரு முனிஷா, இரு. நான் ஃபுல்லாக சிரிச்சுக்கிறேன். என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. போதும், நிறுத்து. எதுக்கு சிரிக்கிறேன்னு முதல்ல சொல்லு. மோனிஷா, ஓ சரி. அடியே எச்சக்கலை, எங்கள் வீட்டுக்காரு ஒன்று கரெக்டு தான் எச்சலைன்னு கூப்பிட்டுக்கிறாரு. கரெக்டாக நிரூபிக்கிற பற்றியா? இங்கே பாருடி, என் புருஷனை இன்னொருத்தி பங்கு போடுறதுக்கு விட மாட்டேன். ஒரு பார்வை பார்க்கறதுக்கு விட மாட்டேன்டி. இந்த ஜென்மில் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவர் எனக்கு மட்டும்தாண்டி புருஷன். இந்த த்ரிஷாவை நீ என்ன நினச்சிட்ட? ஓ, கண்ணில் தண்ணி விட்டா நான் அப்பாவிடி. இப்போ தெரியுதா? இப்போ நிற்கிறேன் பார்த்தியா? இதாண்டி நானே. இந்த த்ரிஷா நினச்சா தாண்டி அழுவா. அவளை யாராலையும் அழ வைக்க முடியாது. ஏன்னா இது த்ரிஷா. இந்த மொத்த பிளான் போட்டதும் நான் தான். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் வந்திருக்கவே மாட்டேன். நிஜமாவே என் வயிற்றில் குழந்தை இருக்கு. அதுக்காக தான் நான் வந்தேன். கடவுளாக பார்த்து 7 வருஷம் கொடுக்காத கடவுள் இப்போ கொடுத்துருக்குறாரு. இதுக்கப்புறம் தாண்டி உனக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒருத்தி உள்ளே இருக்கிறாளே என் மாமியார் காட்சி, அவளுக்கு
இன்னொருத்தி அஞ்சலி, உங்கள் 4 பேரையும் நான் என்ன பண்ண போகிறேன்னுட்டு காத்து நின்று பாரடி. என்னை ஆளை விட்டுடுங்கன்னுட்டு கதறி கதறி துடிக்க உங்களை நான் துரத்தி நான் விடலை. இந்த த்ரிஷாவை நீ என்னன்னு பார்க்க போகிற பாரு. என்னது, நீ 2ஆம் தரமாக என் புருஷனுக்கு நான் இருக்க விட்டுருவேனா? அது எப்படி? சொன்ன உடனே சரி 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 சரின்ட்டு மூஞ்சில் அப்படியே பல்பு எரியுது. சி, அப்போ கூட இந்த வீட்டில் நீ இருக்கணும். இங்கே பாரு மோனிஷா, மரியாதை உனக்கு நான் 1 வாரம் டைம் தரேன். இந்த 1 வாரத்தில் நீ மரியாதை வீட்டை விட்டு வெளியே போல நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். நிறுத்து. உன் வயிற்றுல குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு என் மாமனோட இன்ஷியல் வேணும்னுட்டு தானே நீ இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்த. எப்படி நீ இங்கேருந்து வீட்டு விட்டு வெளியே போனியோ, எப்படி வெறும் வயிற்றுல குழந்தை இல்லாமல் எப்படி போனியோ, அதே மாதிரி இன்னொரு தடவை நான் இந்த வீட்டு விட்டு நான் உன்னை எங்கள் வீட்டுக்காரர் என் மாமா கழுத்தாலேயே என் மாமா கையாலேயே உன்னை துரத்தி விடலை. நான் மோனிஷா இல்லடி. உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை உசுரோடு இருந்தால் தானே முதல்ல அழிக்கிறேன், அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன். ஓ, என் வயிற்றில் வளர்கிற குழந்தை, என் குழந்தை நீ அழிக்க போறியா? என்னோட சுண்டு விரலோட நெருள் கூட நான் தொட முடியாதடி. நான் யார் தெரியுமா? இந்த வீட்டில் ஒரு ஆட்டினவடி நானே. இப்போ கூட என்னை பார்த்தா இந்த வீட்டில் எல்லாரும் நடுங்குவாங்க. நான் செய்யாத வேலைங்களே இல்லை. ஏன் அஞ்சலியோட குழந்தையே நான் வயிற்றுல சாவடிச்சிருந்து உனக்கு தெரியும் தானே? அதிலே நினச்சிக்கோ நான் எவ்வளோ நல்லவனிட்டேன். நீ 420னா உனக்கு நான் அப்பேண்டி. நான் செய்யாத 420 வேலைங்களே இல்லை. இங்கே பார், நான் உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ தரேன். நாளைக்குலேருந்து உனக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வட்டா சிப்பா பேடி. அப்புறம் இன்னொன்று மோனிஷா, எங்கள் ரூமில் உன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கோ. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு புருஷ பொண்ணாட்டி சேர்ந்துருக்கோம், ஏதாச்சும் இருக்கோம் இல்லையா, அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டேன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரும் தாராளமாக பெட்டில் உருண்டு பிறண்டுறதுக்கு நல்லா இருக்கும். புரிஞ்சிச்சா? என்ன மோனிஷா, எங்கேயோ கரியிற வாசனை அடிக்குது. ஓ, இங்கே தானா? நல்லா கறியிட்டோம். கொஞ்சம் சீமனை வணந்து ஊற்றி விடுட்டா? மரியாதை இங்கேருந்து போயிடு, என் ஆத்தத்தை கழுப்பாத. ஐயோ, இதுக்கு இப்படி டென்ஷனெல்லாம் எப்படி? இன்னும் நீ எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது, இதுக்கே இப்படி எரிஞ்சிக்கினா என்ன மோனிஷா நீ? சீ போ, இதுக்கே நீ தாங்கலைன்னா எப்படி? நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு, அப்போ தானே நடி நான் உனக்கு இம்சை கட்டிக்க முடியும். பட்டா த்ரிஷாக்கா, உள்ளே வரலாமா? அதான் வந்துட்டியே, வந்துட்டு பிறகு என்ன உள்ளே வரலாமா? வா. அந்த மோனிஷாக்கு நீங்கள் இப்படி தான்க்கா பண்ணணும். எப்படியோ நீங்கள் திறந்து வீட்டுக்கு வந்துட்டீங்களே, எனக்கு அதே போதும்க்கா. இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சித்தப்பாயிட்டாருன்னு நினச்சாருன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார்க்கா. போதும், நடிக்காத. அக்கா, ஏன்க்கா என்னாச்சு? யாடி பேசுகிறீங்க? நான் முழுகாமல் இருக்கிறது உனக்கு சந்தோஷமாக இருக்கா? நான் இந்த வீட்டுக்கு வந்து உனக்கு சந்தோஷமாக இருக்கா? எதுக்குடி இப்படி அநியாயமாக நடிக்கிற? ஐயோ, சத்தியமாக இல்லைக்கா, சத்தியமாக இல்லை. நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலன்னா கூட நானே எப்படியாச்சும் உங்களை இந்த வீட்டுக்கு வர வச்சுருப்பேங்க்கா. நான் இந்த வீட்டில் உங்களுக்காக சண்டை போடாத நாளே இல்லைக்கா. யாரு நீ? எனக்காக இந்த வீட்டில் எல்லாரும் சண்டை போட்ட ஏன்டி புழுவுற? உனக்கு என் மேலே அப்படியாப்பட்ட அன்பு இருந்துச்சுன்னா என் வீட்டுக்காரர் அந்த மோல்சா கழுத்தை தாலி கட்டுறது இந்த வீட்டில் தானே இருந்த. ஏன் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்காதா? ஒரு வார்த்தை எனக்கு இந்த மணித்தான் முகூர்த்தம், இப்படி இங்கே தான் நடக்குது, இங்கே தான் தாலி கட்டுறாங்க, ஒரு வார்த்தை எனக்கு இங்கே இந்த டைமில் தாலி கட்ட போகிறாங்க, இப்போ தான் கல்யாணம்ட்டு எனக்கு நீ சொல்லியிருக்கணுமா வேணாமா? நீ எதுக்குடே என்கிட்ட சொல்ல? இதுவே தெரியல, நீ வேணும்னு தான் எல்லா பிளான் போட்டும்
இப்படி பண்ணேன்னுட்டு. அக்கா போது நிறுத்து. அக்கா அக்கானா நீ என்ன என் கூட பிறந்தவளாடி, என் ரத்தமாடி நீ. இங்கே பார், கூட பிறந்த ரத்த சம்பந்தமே இப்போல்லாம் நடிச்சு சாவடிக்கிறாளுங்க. நீ எங்கிருந்தோ வந்தவ தானே, நீ ஏன் என் கூட பிறந்தவளாடி, ஏன் மேலே உனக்கு அக்கறை வரத்துக்கு?